ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. எது ஹைபி? நான் ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், உடனே எல்லாம் டைம் லைனில் வந்து ஹைபி சார், அது கமெண்ட் செக்ஷனில் வந்து சார் இவ்வளோ பி இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ஹைபின்னு சொல்கிறது கரண்ட் இயரோட பி இல்லை, அடுத்த வருஷத்தோட பி இல்லை, போன வருஷத்தோட பி. அதுக்கு பேர் என்ன? ட்ரெயிலிங் பி. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் எதோடைய அடிப்படையில் நடக்கணும்? குறைஞ்சபட்சம் கரண்ட் பியில் இருக்கணும், பெட்டர் ஸ்டில் ஃப்யூச்சர் பியில் இருக்கணும். நான் ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறேன், இந்த வருஷத்தினுடைய EPS 15 ரூபாய். இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய EPSக்கு நான் கொடுக்குற ஸ்டாக் ப்ரைஸ் 225 ரூபாய், 15 டைம்ஸ். போன வருஷத்தினுடைய EPS 10 ரூபாய், நான் கொடுத்த ஸ்டாக் ப்ரைஸ் 225 ரூபா, PE ரேஷியோ 22.5 டைம்ஸ். போன வருஷத்து EPS தான் உங்களுக்கு ஸ்க்ரீனர்லேயோ நீங்கள் தேடுற எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த வருஷத்து EPS உங்களுக்கு கிடைக்காது. என்ன ரீசன்னா, இந்த வருஷம் இன்னும் முடியலை, முடிஞ்சப்பறம் தான் உங்களுக்கு ஆக்சுவல் EPS கிடைக்கும். எல்லாருக்கும் ஓப்பனாக கிடைக்கக்கூடிய EPSே பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்க்க வேண்டிய EPS கரண்ட் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ போன வருஷம் 10 ரூபா EPS, இந்த வருஷம் 15 ரூபா EPS. அடுத்த வருஷம் இந்த கம்பெனி எவ்வளோ EPS பண்ணுங்கிறத நாமளே தான் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும், கெஸ் பண்ணணும். நான் பண்ண கணக்கு, அடுத்த வருஷத்துடைய EPS 20 ரூபா, நான் கொடுத்த விலை 225 ரூபா ஒரு பங்குக்கு. என்ன PE ரேஷியோ? 11 டைம்ஸ். ரைட்? போன வருஷத்து EPS எடுக்கும்போது 22 டைம்ஸ் இருந்தது, அடுத்த வருஷத்து EPS போகும்போது 11 டைம்ஸ் வந்தது. 22 டைம்ஸ் சீப் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட 11 டைம்ஸ் சீப் தானே. ஸோ எது ஹை PE? இந்த கொஸ்டின் தான் நீங்கள் ஒரு கம்பெனிலையும் கேட்கணும். ஏன்னா பாஸ்ட் PE வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாக்கா சில நேரங்களில் நீங்கள் எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கக்கூடிய கம்பெனி சீப் ஆகிடும். இப்போ சிச்சுவேஷனை மாற்றும். இன்னைக்கு 40 ரூபா EPS, 1600 ரூபா ஸ்டாக் ப்ரைஸ்னு வச்சுக்குவோம். 40 டைம் 2022 EPS. 2024 அதே 1600 ரூபா ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குங்க. ஆனால் EPS வந்து 25 ரூபா ஆயிடுச்சு. அப்போ PE ரேஷியோ என்ன? 50க்கு மேலே போயிடுது. எவ்வளோ இருக்குது யோசிச்சு பாருங்கள், எக்கச்சக்கமாக ஏறிடுது. ஸோ எப்போ ஒரு கம்பெனியினுடைய EPS இறங்குதோ அந்த டைமில் நீங்கள் கொடுத்த மதிப்புனால் என்ன ஆகும்? PE ரேஷியோ அதிகரிச்சிடும். ஆனால் எப்போ EPS கூடுதோ அப்போ நீங்கள் கொடுத்த மதிப்பு சீப்பாயிடும். ரைட்? PE ரேஷியோ குறைஞ்சிரும். ஒரு இன்வெஸ்டர் தேட வேண்டியது 2வது வகை, ஒரு இன்வெஸ்டர் தவிர்க்க வேண்டியது முதல் வகை. இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா, வருங்கால EPSஐ நம்ம கெஸ் பண்ண கற்றுக்கணும், அளவிட கற்றுக்கணும். நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் எல்லா கம்பெனி ரிசல்ட்டையும் பார்ப்பேன், எதுக்குன்னாக்கா அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு ஒரு EPS கெஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு நோட் புக்கில் அந்த கம்பெனி பேர், இந்த வருஷத்தோட EPS, அடுத்த வருஷத்தோட EPS, அதுக்கு அடுத்த வருஷத்தோட EPSன்னு எழுதி வச்சுக்குவேன். ஒரு ரிசல்ட் வரும்போது அதை எடுத்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேவையான சில இடங்களில் ரிஃபைன் பண்ணிப்போம்.
இப்படி பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு இபிஎஸ் எஸ்டிமேஷனுங்கிறது ஒரு ஹேபிட் ஆகிடும், ரைட்? ஏன்னா இதை எங்கேயும் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் போய் கற்றுக்க முடியாது, நீங்களாக அளவிட கற்றுக்கணும். அப்போ அந்த நிறுவனத்தினுடைய சைஸ், அதனுடைய டர்ன் ஓவர், அதனுடைய ப்ராஃபிட் மார்ஜின், எவ்வளோ அந்த நிறுவனத்தோட வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம், அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ கடன் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அந்த நிறுவனம் பே பண்ணும், என்ன மாதிரி டிப்ரிசியேஷன் இருக்கும், இதெல்லாம் போக அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வரும், அந்த நிறுவனத்துக்கு அப்ளிகபிள் டேக்ஸ் ரேட் என்ன, அவங்க இருக்கிற தொழிலில் டேக்ஸ் ஹையாக இருக்குமா லோவாக இருக்குமா, இது எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும் இந்த எஸ்டிமேஷன் பண்ணும்போது. ஸோ ஒவ்வொரு துறைக்கும் ஒரு விதமான ப்ராஃபிட் ப்ரொஃபைல் இருக்கும், ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் நார்மலாக இருக்கும். அதில் சில கம்பெனிக்கு பெட்டர் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும், சில கம்பெனிக்கு சேல்ஸ் க்ரோத்தும் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் மார்ஜினும் அதிகமாக இருக்கும். இப்படி சேல்ஸ் க்ரோத்தும் அதிகமாக இருந்து ப்ராஃபிட் மார்ஜினும் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து லோ பிஇயில் கிடச்சுன்னா அதை விற்கவே கூடாது. ஏன்னா நம்ம எஸ்டிமேட் பண்ணுற ப்ராஃபிட்டோட வருஷம் அதிக ப்ராஃபிட் பண்ணோம். இது எல்லாமே இந்த இபிஎஸ் எஸ்டிமேஷன் எக்ஸசைஸ் பண்ணி நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த கம்பெனியை பார்த்தாலும் உடனே இபிஎஸ் எஸ்டிமேட் பண்ணுறதுங்கிறது ஒரு ரிஃப்ளெக்ஸ் மாதிரி, உடனே அதை பண்ணி பார்க்கணும். அந்த காலகட்டங்களில் நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ்க்கு பண்ணதுனால ஒரு ரிசல்ட் சீசனும் நமக்கு ஒரு த்ரோபேக் மாதிரி, போன குவார்ட்டர் என்ன பண்ணோம் அல்லது போன வருஷம் என்ன பண்ணோம், என்ன சொன்னோம், என்ன வந்திருக்கு. ஸோ பல தருணங்களில் கம்பெனியினுடைய ரிசல்ட் நமக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கும், நம்ம எதிர்பார்த்ததோட பெட்டராக இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம ஹையர் பிஇ கொடுத்துருந்தாக்கா அது சரியாக இருக்கும். சில தருணங்களில் சில ரிசல்ட்ஸ் நம்மளை கம்ப்ளீட்டாக அசிங்கப்படுத்திடும், ஹியூமிலியேட் பண்ணிடும். ஏன்னா நம்ம எஸ்டிமேட் பண்ணது மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா பிஇ ரேஷியோ நாம் கொடுத்ததே ரொம்ப அதிகமாக இருக்கும், கொடுக்க வேண்டிய பிஇ ரேஷியோ இன்னும் குறைவாக இருக்கும். அப்போ ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போகும். எது சரியான பிஇ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எது அடுத்த வருஷத்தோட இபிஎஸ், எது அதுக்கு அடுத்த வருஷத்தோட இபிஎஸ், அதை எப்படி எஸ்டிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொரு இன்வெஸ்டரும் பழகி புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இபிஎஸ் எஸ்டிமேஷனை பண்ணாமல் ஹை பிஇ லோ பிஇன்னு நாமளாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் அது 90ஸ்லேயே ரொம்ப மேம்போக்கான ஒரு முதலீட்டு அணுகுமுறை. இன்றைக்கி பல பேர் இந்த மேம்போக்கான அணுகுமுறையை கிட்டத்தட்ட 30-32 வருஷம் கழிச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த வீடியோவை பார்த்த நண்பர்களாவது அந்த டிசப்பாயிண்டிங் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து இன்வெஸ்டிங் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இன்னும் நிறைய உழைப்பு போட்டு ஃப்யூச்சர் இபிஎஸ்ஸை எஸ்டிமேட் பண்ணி பழகி தப்பு பண்ணி எப்படி சரியாக பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு அதிலிருந்து உங்கள் பிஇ ரேஷியோ எஸ்டிமேட்ஸை ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வெற்றி இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் கிடைக்கும். நீங்கள் பெட்டர் ஸ்டாக்ஸை ஈஸியாக அடையாளம் காண்பீர்கள். எந்த ஸ்டாக்கில் பிஇ அதிகமாக கொடுக்கலாங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். சந்தேகமே இருக்காது உங்கள் மைண்டில், அவ்வளோ கிளியராக உங்களுக்கு தெரியும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். அதுதான் பிஇ ரேஷியோ எஸ்டிமேஷனில் பேசிக் பாயிண்ட். லேர்ன் டு எஸ்டிமேட் ஏர்னிங்ஸ், த பிஇ வில் ஃபாலோ. யூ வில் நோ வாட் பிஇ டு பே. அதுதான் என்னுடைய சிம்பிள் அட்வைஸ். இந்த அட்வைஸோடு இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.